அதிமுகவில் பல மாற்றங்கள் நடக்கும் நிலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி மற்றும் தங்கமணி தரப்பினர் டெல்லி தலைமையை நாடியுள்ளது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியில் இதே நிலை நீடித்தால் வரும் மக்களவைத் தேர்தலிலும் பாஜகவிற்கு எந்தவித லாபமும் இருக்காது என்று அவர்கள் எடுத்துரைத்ததாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட்டு அதிமுகவை ஒருமுகப்படுத்த பாஜக உதவி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது. எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியின் தற்போதைய செயல்பாடுகளால் கடும் அதிருப்தியில் உள்ளனர். ஆனால் அனைவரும் அதிருப்தியில் இருந்தாலும் கூட அதனை பொருட்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளாமல் யார் போனால் என்ன, கட்சி என் கையில்தான் இருக்கும், நான் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பேன் என்று தவறான முடிவுகளை எடுத்து கட்சியை பின்னோக்கி நடத்தி செல்கிறார். ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பதவி அளிக்காமல், நீங்கள் கூறும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க அவர் தீவிரமாக இருப்பதே இந்த மோதலுக்கு முக்கிய காரணம். ஏனென்றால் புதிதாக கற்றுக்கொள்ள வருபவர்கள் தன்னுடைய பேச்சை மறுக்காமல் கேட்பார்கள் என்ற தலைகணத்தில் இருந்து வருகிறார். வேறு நிர்வாகிகள் மூலமாக சமரசம் பேச முயன்ற போதும் கட்சியில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் ஜீரோவில் இருந்து தொடங்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தாலும் தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பில்லை என்பது உறுதியானதால் இந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் தற்போதைக்கு அமைதி காத்து வருகின்றனர். இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட அளவில் தனது ஆதரவாளர்களை பொறுப்புக்கு கொண்டு வரும் வேலைகளையும் ஆலோசனை கூட்டங்களையும் தீவிரப்படுத்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிருப்தி தரப்பு தமிழக பாஜக பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தங்களது குமுறல்களை கொட்டி அதிமுகவின் தற்போதைய சூழல் குறித்து விவாதித்துள்ளது. தமிழகத்தில் அதிமுக தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியால் தோல்வி அடைந்துள்ளது. கடந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தாவேகா திடீரென ஆட்சி அமைத்துள்ள அரசியல் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருப்பதால் அவரால் உடனடியாக தமிழக அரசியலில் கவனம் செலுத்த முடியவில்லை. நாடாளுமன்ற தொடர் முடிந்த பிறகு அமித்ஷா இதில் இறுதி முடிவு எடுப்பார் என்பதால் அதுவரை அமைதி காக்க அதிருப்தியாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் எடப்பாடியை தலைமை பொறுப்பில் இருந்து விலக்கி அடுத்த தலைவராக எஸ்.பி. வேலுமணியை தலைவராக அமர வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் எஸ்.பி. வேலுமணி எப்படியாவது அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என நினைத்து பல கட்டங்களாக போராடி தனக்கு கொடுத்த துணை பொதுச் செயலாளர் பணியையும் உதறி அடிமட்ட தொண்டனாக இருந்து கட்சி பணியில் ஈடுபடுவேன் என கூறியிருக்கிறார். இதனை பார்த்து குற்ற உணர்ச்சியில் எடப்பாடி இறங்கி வருவார் என பார்த்தால் இறங்காமல் உள்ளார். இந்த நிலையில் பொறுமை இல்லாது தற்போது டெல்லிக்கு சென்றுள்ளனர். இதனிடையே அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் எஸ்.பி. வேலுமணி தலைமை பொறுப்பில் அமர்த்தினால் அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சியை வழிநடத்தி செல்வார் என தெரிவித்து வருகின்றனர்.